Welcome to Dan Bosco Varigatti, a place for career guidance, training and placement for the past 28 years. Today our topic is data validation. Data validation. We all know about the Excel. So validation takes place in many places like SQL, Excel, manual testing and Azure testings. But we are going to discuss the Excel data validation. So what is Excel data validation? So in the Excel data validation சில குறிப்பிட்ட ஒர்க்ஸ் இந்த வேலிடேஷன் பண்ணும். வேலிடான டேட்டாவை உள்ளே கொண்டு போய் வைக்கும். இன்வேலிடான டேட்டாஸை இது ரிமூவ் பண்ணிடும். ஸோ செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனில் we have n number of minor options. ஸோ டேட்டா வேலிடேஷன் ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது இட் கண்ட்ரோல்ஸ் த டேட்டா entered in the worksheet to improve the accuracy of the data. வேலிடான டேட்டா மட்டும் உள்ளே கொண்டு போகிறதுக்கான இந்த டேட்டா வேலிடேஷன் நமக்கு மேனுவலாக ஹெல்ப் பண்ணும். So for example, Excel data validation enables the user to limit the data entries to a selection from the drop down list. So இங்கே பார்க்கும்போது list என்ற ஆப்ஷனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Any value, whole number, decimal, கீழே list. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அந்த லிஸ்ட்டில் புல்லப் பண்ணிக்கிறதுக்காக டேட்டா வேலிடேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. Data validation rules, I have taken an exercise. நான் ஒரு எக்ஸசைஸை எடுத்திருக்கேன். ஸோ இன்சர்ட்டில் டேட்டாக்கு போயிட்டு the next one, I'll go for the error alert. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நான் கொடுத்த அந்த 12k டிஜிட்ஸுக்கு மேலே நான் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு எரர் மெசேஜை பாப்அப் பண்ணுது. திஸ் வேல்யூ does not match the data validation restriction defined for this cell என்றதை கொடுக்குது. பிகாஸ் என்னுடைய வேலிடேஷன் டெக்ஸ்ட் லென்த் எக்ஸாக்டாக 12 தான் இருக்கணும். அபோவ் போச்சுன்னா எனக்கு ஒரு எரர் மெசேஜை வேலிடேஷன் பாப்அப் பண்ணும். ஸோ இட் இஸ் an alert for the person who is entering the data. ஸோ யூசர் என்ன டேட்டா என்டர் பண்ணுறாங்களோ அந்த டேட்டா வேலிடாக இருக்கா இல்லையான்றதை இன்வேலிட் டேட்டாஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி எரர் மெசேஜ் பாப்அப் ஆகும். த செகண்ட் ஒன், நான் சோஷியல் பாஸ்வேர்ட் செகண்ட் க்ரைட்டீரியாவுக்கு போகிறேன். இந்த செகண்ட் க்ரைட்டீரியாவில் அகெயின் செட்டிங் ஆப்ஷன்ஸ் டெக்ஸ்ட் லென்த்தில் போயிட்டு ஹியர் இங்கே கவனிச்சிங்கன்னா நான் 10லேருந்து 16 வரைக்கும் எடுத்திருக்கேன். தட் இஸ் த மினிமம் வேல்யூ இஸ் 10, த மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 16. ஸோ சேம் ஆஸ் இட் இஸ் எனக்கு தேவையான டேட்டாவை டெக்ஸ்ட் லென்த்தில் பிட்வீன் என்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணால் எனக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் என்ற ரெண்டு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் மினிமம் நான் 10 என்டர் பண்ணுவேன், த மேக்ஸிமம் வில் பி 16. எனக்கு தேவையான செல்லை ஃபஸ்ட்டு செல்லை நான் செலக்ட் பண்ணி தென் ஐ வில் கோ ஃபார் த என்டரிங் த டேட்டாஸ், தட் இஸ் 10 and 16. ஸோ இதை என்டர் பண்ணற்பாடு ஐ வில் கிளிக் ஓகேன்ற ஆப்ஷன் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோன்னா நான் கொடுத்துருக்க அந்த வேலிட் டேட்டா அந்த பர்டிகுலர் செல் சோஷியல் பாஸ்வேர்டில் போய் ஜெனரேட் ஆகிடும். நான் அந்த இடத்துலேருந்து காப்பி பண்ணி அதர் செல்ஸ்க்கு போடும்போது இட் வில் ரிப்ளிகேட் டு த அதர் செல்ஸ். அந்த பர்டிகுலர் ஃபார்முலா எல்லா செல்ஸுக்குமே ரிப்ளிகேட் ஆகும். ஸோ நான் இங்கே சோஷியல் பாஸ்வேர்டுக்கு மினிமம் மேக்ஸிமம் கொடுத்துட்டு த செகண்ட் ஒன் ஒரு இன்புட் மெசேஜையும் எனக்காக நான் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் தப்பாக என்டர் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பர்ஃபெக்டாக சேரணும். ஸோ நான் இன்புட் மெசேஜில் போயிட்டு டைட்டில் சோஷியல் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இன்புட் மெசேஜ் ஆக்செப்ட் வேலிட் டிஜிட்ஸ் மினிமம் 10 and maximum 16. ஸோ தென் ஐ வில் கிளிக் ஆன் த ஓகே பட்டன். ஸோ நான் கரெக்டாக போடும்போது என்னுடைய டேட்டா பர்ஃபெக்டாக வந்துடும். எனக்கு பேங்க் பாஸ்வேர்டுக்கும் சோஷியல் பாஸ்வேர்டுக்கும் நான் இன்புட் மெசேஜ் கொடுத்துருக்கேன். பேங்க் பாஸ்வேர்டில் ஆக்செப்ட் வேலிட் 12 digits ஒன்லின்னு கொடுத்துருக்கேன். செகண்ட் சோஷியல் பாஸ்வேர்டில் ஆக்செப்ட் வேலிட் டிஜிட்ஸ் மினிமம் 10 and மேக்ஸிமம் 16 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ரெண்டு டேட்டாவையும் பேங்க் பாஸ்வேர்ட் க்ரைட்டீரியாவும் சோஷியல் பாஸ்வேர்ட் க்ரைட்டீரியாவும் நான் ஸ்ட்ரிக்ட்லி 12 digits கேன் பி வித்தின் 10 and 16 என்றதை வேலிட் டேட்டாவை செட்டிங்ஸில் போய் மாற்றிட்டேன். அட் த சேம் டைம் டேட்டா வேலிடேஷனில் நான் இன்புட் மெசேஜில் போயிட்டு பேங்க் பாஸ்வேர்டுக்கும் சோஷியல் பாஸ்வேர்டுக்கும் இன்புட் இன்ஃபர்மேஷன் மெசேஜை நான் கொடுத்துட்டேன். while coming for the next criteria, social user name.
ஸோ இங்கே நான் டெக்ஸ்ட் லென்த்தை தான் திருப்பியும் யூசர் நேம்க்கு எடுத்திருக்கேன். யூ கேன் see லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, எனக்கு வந்து மேக்ஸிமம் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 20 இருக்கணும். 20க்கு பிலோ இருக்கலாம், பட் 20 மேலே எக்ஸீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எப்போ கொடுக்கும் போதும் இந்த டேட்டாவில் இந்த புல்லப் ஆப்ஷன்ஸில் greater than, between, equal, greater than or less than equal to, இந்த ஆப்ஷன்ஸை பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். டேட்டா வேலிடேஷன்ஸ் நத்திங் பட் அனலைசிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா. அதுக்கப்புறமா தான் நம்மளால் எந்த ஆப்ஷனில் போனால் பர்ஃபெக்டாக நமக்கு தேவையான டேட்டா என்டர் பண்ண முடியும்னு புரியும். ஸோ நான் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எடுத்து மேக்ஸிமம் 20 கேரக்டர்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஐ வில் கோ ஃபார் ஓகே. ஸோ ஓகேன்னு கொடுத்துருப்பாரு. ஐ எம் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் எரர் அலர்ட் ஆப்ஷன். எரர் அலர்ட் ஆப்ஷனில் 3 விதம் இருக்குது. ஒன்று ஸ்டாப், ரெண்டாவது வார்னிங், மூணாவது இன்ஃபர்மேஷன். ஸோ எனக்கு ஸ்டாப் வேணுமா, வார்னிங் வேணுமா, இன்ஃபர்மேஷன் வேணுமான்றதை நான் டிசைட் பண்ணிப்பேன் என்னுடைய டேட்டாவை வச்சு. அந்த டேட்டா எந்த மாதிரி டேட்டா, இட்ஸ் அன் எம்ப்ளாயி டேபிள் ஆர் எ ஸ்டூடெண்ட் டேபிள் ஆர் இட்ஸ் அன் domain table, it's in a public domain table. ஒவ்வொரு டொமைனுக்கு தகுந்த மாதிரி I will select my style options, either it may be stop or warning or information. So இந்த error optionல நான் stop and select பண்ணி titleல I will go for the social user name. ஸோ வேலிடான டேட்டா மட்டும்தான் எனக்கு வரணும், இன்வேலிடான டேட்டாஸ் எனக்கு வரக்கூடாதுன்ற இன்ஃபர்மேஷனை நான் எரர் மெசேஜில் நான் கிளியராக என்டர் பண்ணிடுவேன். ஸோ சோஷியல் யூசர் நேம் not to exceed above 20 characters என்ற எரர் மெசேஜை நான் எரர் அலர்ட்டுக்கு கொடுக்குறேன். இப்போது எரர் அலர்ட் எனக்காக பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். நான் சோஷியல் யூசர் நேம் மோகனகிருஷ்ணா 1 2 3 4 5 6ன்னு எக்ஸீட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் கேரக்டரிஸ்டிக்ஸும் எக்ஸீட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எரர் அலர்ட் எனக்கு கொடுக்குது நாட் டு எக்ஸீட் அபோவ் 20 கேரக்டர்ஸ் அண்ட் சொல்லி இந்த சோஷியல் யூசர் நேம்லேருந்து எனக்கு ஒரு எரர் மெசேஜ் பாப்அப் ஆகுது. வெல் கம்மிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நான் எல்லாத்துக்குமே வேலிடான க்ரைட்டீரியாஸை வச்சு இன்புட் மெசேஜஸை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் க்ரைட்டீரியாஸ், பேங்க் பாஸ்வேர்ட், சோஷியல் யூசர் நேம் எல்லாத்துக்குமே நம்ம வேலிடேஷனில் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான இன்புட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம். எரர் அலர்ட் மெசேஜையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நான் இப்படி பண்ணும் போது நான் என்னுடைய டேட்டாவை எக்ஸீட் இன்வேலிட் டேட்டாஸ் என்டர் பண்ணும் போது எனக்கு எரர் அலர்ட் காட்டும். அட் த சேம் டைம் ஒரு செல்லை செலக்ட் பண்ணி நான் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போதே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். சோஷியல் பாஸ்வேர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்செப்ட் வேலிட் டிஜிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. தட் இஸ் இந்த செகண்ட் செல். ஸோ நான் செகண்ட் செல் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோடனே அதில் நான் செலக்ட் பண்ண உடனே எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை அது வெளியே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ தட் நான் மேனுவலாக எரர் பண்ணாத அளவுக்கு அது என்ன தடுக்குது. ஸோ திஸ் இஸ் த வேலிடேஷன். while coming for the next slide, working with the setting list. ஸோ நான் டெக்ஸ்ட் லென்த்தை பார்த்துருக்கோம், லிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ லிஸ்ட் ஆப்ஷனில் ஐ ஹவ் டேக்கன் ஆர்டர் ஐட்டம் அண்ட் ஆர்டர். ஸோ ஆர்டர் ஐட்டம்க்கு மேலேயே நான் வந்து சில குறிப்பிட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கேன், பிஸா, பர்கர் அண்ட் ஃப்ரைஸ் ஒன்லின்னு. ஸோ இங்கே நான் செட்டிங்ஸில் போயிட்டு லிஸ்ட் செலக்ட் பண்ணி சோர்ஸ், எனக்கு தேவையான டேட்டா சோர்ஸை நான் என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு பாப்அப் ஆப்ஷன் லிஸ்ட் ஆப்ஷன் காட்டிடும். ஸோ மை டேட்டாஸ் வில் பி ஒன்லி 3. ஒன்று பீஸா, பர்கர், ஃப்ரைஸ். இது மூணுத்தில் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எனக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக காட்டும். அட் த சேம் டைம் நான் ஆர்டரில் போயிட்டு எனக்கு தேவையான லிஸ்ட் ஹெச்சில் இருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச், ஹாம்பர்கர், பிரெட் டோஸ்ட், இந்த பர்டிகுலர் செல்ஸை நான் 4 செல்ஸை நான் காப்பி பண்ணி என்னுடைய சோர்ஸ் டேபிளில் நான் போடும்போது ஈவன் இட் ஷோஸ் ஏ ட்ராப் டவுன் லிஸ்ட் ஆப்ஷன். இந்த ரெண்டுமே எனக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கும். ஒன்று ஐ வில் யூஸ் த கமாஸ். த செகண்ட் திங் ஐ வில் செலக்ட் எ பர்டிகுலர் செல்ஸ். ஹெச் மீன்ஸ் ஹெச்சில் இருக்கிற டீட்டெயில்ஸ், ஜி மீன்ஸ் ஜியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் புல்லப் பண்ணி சோர்ஸில் நான் போட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்
பர்ஃபெக்டாக அது காட்டி விட்டுரும். ஸோ இட்ஸ் எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் நான் பக்கத்துலேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நவ் வி ஆர் கோயிங் ஃபார் ஜெனரேட்டிங் ஃபார்முலாஸ் யூஸிங் ஏஐ. ஸோ இந்த ஃபார்முலாஸ் பார்க்கும்போது நான் ஸ்டூடெண்ட் டேபிள் மாதிரி எடுத்திருக்கேன். எக்ஸ்பெக்டட் ஃபார்மேட்டில் பர்சன் நேம் இருக்கணும். ஸ்டூடெண்ட் ஐடியில் மேலே பார்த்தீங்கன்னா STU 1234 ஜஸ்ட் ஃபார் an எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். டேட் வந்து கரண்ட் டேட் கொடுத்துருக்கேன். இமெயில் அட்ரஸ் எனி இமெயில் அட்ரஸ், இட் மே பி எஸ் ஜிமெயில் ஆர் ரெடிஃப், யாஹூ, எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் தனித்தனியாக வரணும். ஸோ நான் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்கேன். பர்சனுக்கு வந்து லென்த் ஷுட் பி 15 கேரக்டர்ஸ். இந்த 15 கேரக்டர்ஸ்குள்ளே தான் அந்த பர்சனுடைய நேமு இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா இட் ஷுட் நாட் அலோவ், இட் இஸ் அ இன்வேலிட் டேட்டான்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் பாப்அப் ஆகணும். த நெக்ஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ ஆல்ஃபபெட் வந்து 3 கேரக்டர்ஸ் இருக்கணும், நியூமரிக்கல்ஸ் வந்து 4 கேரக்டர்ஸ் இருக்கணும். இது கம்ப்ளீட்டாக இந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து அப்பர் கேஸாக தான் இருக்கணும், ஸ்ட்ரிக்ட்லி அப்பர் கேஸ். நான் ஏஐ கிட்ட கொடுக்க டூல் யூஸ் பண்ணும்போது நான் பர்ஃபெக்டாக நான் இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷன் எக்ஸலில் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த செல்லை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன்ஸை கொடுக்கும் போது மட்டும்தான் டூல் நமக்கு சப்போர்ட் பண்ணி தேவையான ஃபார்முலாஸை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். The next coming for the email address, நான் பப்ளிக் டொமைன்ஸ்லேருந்து எந்த டொமைனில் இருந்தாலும் மெயில் ஜெனரேட் பண்ணலாம். either it may be Yahoo or Gmail, Outlook, Rediff, whatever it may be. அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய ஃபார்முலா சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஏஐக்கு நான் கொடுக்கும் போது ஐ ஆம் கிரியேட்டிங் a data validation in Excel in the particular cell, accept the public domains ன்னு சொல்லி என் டூலுக்கு, என்னுடைய ஏஐ டூலுக்கு நான் ஃபார்முலா ஜெனரேட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து நான் ஃபார்முலாவை ஜெனரேட் பண்ணிப்பேன். while coming for the current date, இது நம்ம எல்லாரும் நோட் பண்ண வேண்டியது. ஸோ நான் இன்னைக்கு டேட்டில் பண்ணும் போது எனக்கு கரண்ட் டேட் 7th June 2025 வரணும். ஸோ நான் ஒரு 10 days கழித்து நான் பண்ணும் போது the formula should replicate in other cells. The following cellsல கூட அந்த formula replicate ஆகி, சப்போஸ் நான் 25th June பண்ணுறேன்னா அந்த டேட்டில் எனக்கு கரண்ட் டேட் போஸ்ட் ஆகணும். ஸோ 7th அது போஸ்ட் ஆகாமல் கரண்ட் டேட்ஸ் நான் 25th நான் 25th 27th என்டர் பண்ணும்போது 27th டேட்டாஸ் ரிப்ளிகேட் ஆகணும் எல்லா செல்ஸ்லையுமே அக்கார்டிங் டு த டேட். அந்த நாளுக்கான கரண்ட் டேட்டில் என்னுடைய டேட்டா வேலிடாக என்டர் ஆகணும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட் ஃபார் த AI tools. While coming for the next one, இங்கே நாங்கள் ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் எங்கே போஸ்ட் பண்ணணும்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன், அலோவ், கஸ்டம், இந்த இடத்த நம்ம நல்லா கவனிக்கணும். கஸ்டமில் தான் நம்மளால் ஃபார்முலாஸ் என்டர் பண்ண முடியும். இந்த ஃபார்முலாஸ் என்டர் பண்ணி ஓகே கொடுக்கும்போது நம்ம எந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறோமோ அந்த பர்டிகுலர் செல்லில் மட்டும்தான் ஃபார்முலா ரிசம்பிள் ஆகும். ஸோ ஐ ஹாவ் டு காப்பி தட் செல். அந்த காப்பி பண்ண செல்லை மற்ற எல்லாத்துக்குமே நான் பேஸ்ட் பண்ணும்போது the formula will be replicating to all other cells. Following cellsல அந்த particular formula replicate ஆகும். Either it may be person or student ID or current date or email address. So AI யூஸ் பண்ணும்போது I have to analyze my data, I have to analyze the criteria and the instruction. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு மட்டும்தான் நான் டூல் கூட ஒர்க் பண்ணி ஃபார்முலாஸை ஜெனரேட் பண்ண முடியும். ஐ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். சின்ன மைன்யூட்டான மிஸ்டேக்ஸ் கொடுத்தா கூட நமக்கு தப்பான ஃபார்முலாஸ் வரும், இன்வேலிடாக மெசேஜஸ் பாப்அப் ஆகும். ஸோ வெரி கான்ஷியஸ்லி we have to analyze the data. The next one, what is the purpose of the data validation? ஸோ இதோடைய மெயின் பர்பஸ் என்னன்னாக்கா அக்யூரசி, கம்ப்ளீட்னஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் த டேட்டா. நான் டேட்டா வேலிடேஷனில் கொடுக்கும்போது எனக்கு பர்ஃபெக்டான டேட்டாஸ் மட்டும்தான் என் டேபிள் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அந்த டேட்டா கம்ப்ளீட்டாக இருக்கும், எந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் அன்வான்ட் திங்ஸ், இன்வேலிட் டேட்டாஸ் என்டர் ஆகாதபடிக்கு இட் ஃபாலோஸ் த கன்சிஸ்டன்சி. மெயினாக இது மேனுவல் எரர்ஸை அவாய்ட் பண்ணும்.
ஸோ மேனுவலாக நான் இன்புட் இன்ஃபர்மேஷன் கொடுத்த தொட்டு நான் மேனுவல் எரர்ஸில் அவாய்ட் பண்ணுறதுக்கான 100% சான்சஸ் டேட்டா வேலிடேஷன்ஸில் இருக்குது. ஸோ we go for the assessment. ஸோ இங்கே டான் பாஸ்கோ வழிகாட்டியில் நாங்கள் நிறைய அசஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம் பசங்களுக்கு. ஸோ இங்கே ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் அவங்க சால்வ் பண்ணுறாங்க, இந்த க்ரைட்டீரியாஸை அனலைஸ் பண்ணி வேலிடான டேட்டாஸ் அவங்க எப்படி கொடுக்குறாங்க, இதை டாக்குமெண்ட் பண்ணி எங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அசஸ்மெண்ட் எக்ஸசைசஸ் கொடுக்கும் போது ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமாக வரும். ஏஐ டூல்ஸில் வேலிட் டேட்டா ஃபார்முலாஸ் ஜெனரேட் பண்ணும்போது they are able to understand the AI tools. நிறைய ஏஐ டூல்ஸை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு டூலும் எப்படி யூஸ் ஆகுது, ஃபார்முலாஸ் ஜெனரேட் பண்ணும்போது மேனுவலாக அவங்க கொடுக்குற டேட்டாஸில் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கும் புரியும். ஸோ இங்கே ஒர்க் பண்ணும்போது they'll get the knowledge on advanced Excel as well as hands-on experience. So assessment exercises makes our students work very well. So this is the class assessment. You can see length, dates, select items, assessment, advanced data validations. So ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் மேலே they will be working. நம்ம இப்போ லென்த் பார்த்துருக்கோம், லிஸ்ட் பார்த்துருக்கோம், பட் our students will be working on dates, select items, another எல்லாம் கம்பைண்டான ஆப்ஷன்ஸும் இருக்கும், இன்புட் மெசேஜ் இருக்கும், எரர் அலர்ட் இருக்கும். இதோடு சேர்த்து அட்வான்ஸ் டேட்டா வேலிடேஷன்ஸ்லையும் அவங்க ஒர்க் பண்ணும்போது they'll get the knowledge on the current AI tools. So thanks for joining us. இங்கே one-on-one sessions இருக்கும். You can come and join with us and excel your life. Thank you.